வணக்கம் அண்ட் வெல்கம் டு காலிவுட் அன்கட். இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண உங்கள் ஸ்வப்னா. நான் ரெடி, நீங்களும் ரெடின்னு தெரியுங்க. அடேங்க அப்பா, ஒரு வழியாக அக்னி நட்சத்திரம் நேத்தோடு முடிஞ்சிச்சு. இதை நினச்சே நம்மளாம் இன்றைக்கி வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக பயங்கர கூலாக சில்லாக இருப்போம். அதே மாதிரி நம்ம கோலிவுட்டில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சில் பில் விஷயம்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்ல முதல்ல பார்க்க போகிறது 36 வயதுலே படத்தோட சக்ஸஸ் மேட் தாங்க. ஆமாங்க, இந்த படம் ஏற்கனவே மலையாளத்தில் ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்ற டைட்டில் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போச்சுங்க. இந்த படத்தை பார்த்த நம்ம சூர்யா இதை தமிழில் ரீமேக் பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த படத்தை ரீமேக் பண்ணி அதில் ஜோதிகாவையும் நடிக்க வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக படம் போச்சுங்க. லேட்டஸ்ட்டாக இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. இதுக்கு என்டையர் க்ரூ மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு. என்னென்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். days 46 daysக்குள்ள இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 hour எனக்கு இது சொல்லு ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் அங்கங்கே நான் வந்து ப்ரொனன்சியேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் மொத்தமாக வந்து ஒரு 150% மெமரி வந்து அவ்வளோ பண்ணிட்டு இப்போ கூட கேட்டால் ஒரு பொய்ட்ரி மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா டயலாக்ஸும் இப்போவும் ஞாபகம் இருக்குது ஜோக்கு. நான் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 8 years 9 years கேப்புக்கு அப்புறமா ஜோவை மறுபடியும் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கும் அதே தான் இருந்திருக்கும். அப்படி ஒரு க்ளோ, அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எனக்கே இழுத்துச்சு. ப்ரிவ்யூவில் நாங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்கும்போது அது டோட்டலாகவே இன்னும் வேறு மாதிரி இருந்துச்சு. பவர்ஃபுல்லான டயலாக்ஸு, விஜய் சார், இது எல்லாமே வந்து நான் நிறையா பேசி ஆகணும். பட் இது எவ்வளோக்கு எவ்வளோ கேரளாவில் மலையாளிஸ்னால் வந்து எவ்வளோ மதிக்கப்பட்டுச்சோ அதே மரியாதை, அதே விஷயம் வந்து இங்கேயும் நிகழ்ந்திருக்கு. ஸோ அதுக்கு முதல் மரியாதை, முதல் காரணமாக இருந்த 2 பேரும், ரோஷன் ஆண்ட்ரூ சாரும் சஞ்சய் சாருக்கும் நான் அதை நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் கண்டென்ட். இப்படி ஒரு படம் வராமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அப்படி எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே பேச வச்ச உங்கள் 2 பேருக்கும் தான் நான் முக்கியமான அந்த நன்றியை சொல்லணும். அவ்வளோ பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு விழிப்புணர்ச்சின்னு சொல்லலாம், ஒரு தைரியம் சொல்லலாம், ஒரு சந்தோஷம் சொல்லலாம், ஒரு மரியாதை சொல்லலாம், எல்லாமே வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இது நாங்களாக சொல்லலை, எங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு இருக்கிற மெசேஜஸ், இமெயில்ஸு, அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் தான் சொல்லணும். வெறும் நான் நடிச்சிருக்காங்க, குட் ஆக்டிங், குட் ஃபில்ம், இட்ஸ் இட் பி அ ஹிட் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மெசேஜுமே வந்து ஒரு 15 வரி 20 வரிகளாக இருந்தது. இது வந்து எனக்கு லைஃப் சேஞ்சிங் படமாக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க தூண்டுற ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு படம் என்டர்டெயின் பண்ணலாம், பட் ஒருத்தங்க லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணுறது, ஒருத்தங்களோட லைஃப்பை ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஸோ 2D இஸ் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் சச் அ ஃபில்ம். 36 வயதில் இல்லைன்னா எப்படி அப்படின்னு தெரியவே இல்லை. பட் நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை தாண்டி அவ்வளோ பேரும், நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்து நாங்கள் ப்ரெஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அவ்வளோ பெண்கள் வந்து தேட்டருக்கு வந்திருக்காங்க. ஒருத்தங்க ரொம்ப நகைச்சுவை சொன்னாங்க, சார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டர் பூரா மல்லிப்பூ வாசனை வருது சார், இது வரைக்கும் மல்லிப்பூ வாசனை வந்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெண்கள் வந்து தேட்டருக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் 14 years 10 yearsக்கு அப்புறமா சினிமா பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன பெண்கள் வந்து ஏராளம். ஒரு அம்மா பார்த்தாங்கன்னா என் பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் பார்த்தானா, நான் எங்கள் அம்மாவை நான் கட்டி பிடிச்சேன், ஒரு 2 நிமிஷம் கட்டி பிடிச்சேங்கம்மா, நான் விடவே இல்லை அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருக்கான். ஒரு 40 வயசுக்கு மேலே பெண்கள் வந்து இதுதான் என் வாழ்க்கை, நான் இதுக்கப்புறமா நான் இன்னும் வேறு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து மறுபடியும் புதுப்பிச்சு வாழ்க்கையை மாற்றி செஞ்சுருக்காங்க. இது ஆண்களுக்கும் சேர்ந்து போயிருக்கு. எல்லாருமே வந்து ஒரு லைஃப்பில் டிஜெக்டடாக இருக்கிற டைமில் வந்து
ஒரு ஸ்பார்க் இருக்கும், ஒரு 20ல் வந்து ஸ்பார்க் இருக்கும். பட் மிட் லைஃப் ரைஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு 35-40 வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். இந்த படம் பெண்களும் மட்டும் அல்லாது ஆண்களும் பார்க்க வேண்டிய படம்னு எழுதுனதுக்காகவே ஆண்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் they have been really encouraged. First of all, I was thanking all the media to support this simple film. Thank you so much. This is my first entry to Tamil industry. The question is comparison between Manju and Joe. I'm telling you, there is no comparison, because if you give a situation to 3 actors in the world, their body language, their behaving, the way they sit, the way they talk, the way they walk will be different. Manju Warrier is different, Jyotika is different. 36 வயதுல படத்தோட சக்ஸஸ் மீட் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சூர்யா இந்த சக்ஸஸ் மீட் அப்போ ரொம்பவே ஸ்வீட்டான விஷயம் நம்ம எல்லாருக்காகவும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இன்னும் 10 மாசத்துல சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து ஒரு படம் நம்மளுக்காக நடிக்க போறாங்களே, ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததில்ல. அதாவது ஜோ வந்து என்னம்மா பண்ணிட்டேன்னிட்டு ஒரு 15 வாட்டி கேட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ என்கிட்ட பேசுனதை விட ஜோக்கிட்ட பேசின விஷயங்கள் வந்து ஏராளம். தப்பாக நினச்சிக்காதா, உன்னை விட அவள் சூப்பர்லேட்டிவ் ஆக்ட்ரஸ்டா அப்படின்னாங்க. இப்போ சத்தியமாக நானே சொல்லுவேன், நீங்கள் ஏன் எனக்கு கேட்டுலாம் சொல்ல வேண்டாம், நானே அதை ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்படியும் ஒரு ஜம்ப்பு we've seen movies before she was married, பட் அதுக்கப்புறமா இருக்கிற அந்த வளர்ச்சி மெச்சூரிட்டி வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் பண்ணதுக்கும் நடித்த விதம் வந்து அப்படி என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமாக அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாமே வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது கடவுள் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் தட் அதர் கேர்ள்ஸ்க்கு தே வில் நாட் பி ஏபிள் டு டூ வாட் ஐ டிட். இது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இந்த கதை சொன்னாங்க. அவங்க ஒரு 36 இயர் ஓல்ட் பற்றி ஒரு கதை எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல் காட் கிவன். ஸோ என்கரேஜ் பண்ணணும். இந்த படத்துக்கு அப்புறம் ஐ எம் ஹோப்பிங் தட் சம் சேஞ்ச், சம் இண்டஸ்ட்ரியில் சம் சேஞ்ச் வரும். அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ சக்ஸஸ், கண்டிப்பாக இப்போ சேஞ்ச் வரும். மஞ்சு வாரியர் இது வரைக்கும் இந்த படம் பார்க்கல. ஸோ முந்தானேத்து தான் பேசினேன். அண்ட் அவங்க சென்னை வரும்போது கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க, படம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க. இது வரைக்கும் பேசல, அவங்க படம் பார்க்கல. கேட்கலாம்னு தோணுது, ஒன்றா உட்காந்து பேசலாம்னு தோணுது, அவங்களோட அபிப்பிராயங்களும் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. நான் என் வாழ்க்கையில் நானும் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தடுக்கலை, வேண்டாம்னு சொல்ல, பட் என்ன நடந்துட்டுருக்கு, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் வந்து கேட்காமே இருந்திருக்கேன். அது வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக வந்து நான் விட்டுருக்கேன். ஒரு 6 வருஷம் வந்து ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே என்ன வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கேன். பட் பேசுவோம் டெய்லியும் வந்து ஒரு அரை மணி நேரமாவது 20 நிமிஷமாவது பேசும்போது தான் வந்து ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் என் வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்துட்ருக்கேன், அவங்க வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் நடந்தால் என்னவா இருக்கும், நல்லா இருக்குமே, அது ஏன் நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நானே ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் உண்மையாக உணர்ந்தேன். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு வந்து தானாக அமைஞ்சுது. இன்ஃபேக்ட் ஹவோல் டைரக்ட் முன்னாடியே வந்து 2 டிரெக்டர்ஸ் வந்து கதைகள் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இன்னும் சீரியஸ் ஆச்சு. கதைகள் சொல்கிறாங்க, ஜோதிகா மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஜோதிகாக்காக கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற படும்போது தென் வி ஹேவ் டு கிவ் த பெஸ்ட். வரதில் என்ன பெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தென் வி ஹேட் டு கோ ஃபார் ஹவோல் டார்லிங். ஸோ இது நானே வந்து ஸ்லோ தான், பட் எல்லாருமே வந்து ஒரு அரை மணி நேரம் பேசினா, ஒரு மனம் விட்டு தினமும் பேசினா அவங்க என்ன மனசில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நாட் நெசசரி எவ்ரிபடி ஷுட் ஒர்க், எல்லா பெண்களும் வீட்டிலேருந்து கிளம்பி போய் பேலத்துக்கு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. பட் அவங்க மனசில் என்ன இருக்குது, என்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக கணவன் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருட்டு ரயில் படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. திருட்டு ரயில் படம் பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, ஒரு வேளை இது காமெடி படமாக இருக்குமோ அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ வந்து ரக்ஷன்ங்க. ரக்ஷன் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவரோட கசின் பிரதர் அம்மா. ஸோ உதயநிதி ஸ்டாலின் வந்து ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப சூப்பராக நடித்தார், அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த வரிசையில் நம்ம ரக்ஷன் வந்து எப்படி வருவார் அப்படின்ட்டு என்டையர் இண்டஸ்ட்ரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பார்க்கலாம் வாங்க.
என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். இந்த மூவியில் எனக்கு எப்படி சான்ஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரெண்டுத்துலேயும் சேமான வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் சார் தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்துட்ருக்கேன், ஆனால் 6 months பார்த்துட்ருக்கேன். நான் வரும்போது எதுக்கு நான் 6 months பார்த்துட்ருக்காங்க அப்படியே யோசிச்சேன். அப்புறம் பார்க்கும்போது ஹீரோ ரக்ஷன் வந்து மிடில் ஏஜில் இருக்குது, அதனால அப்புறம் எனக்கு இந்த மூவியில் காஸ்ட் பண்ணதுக்கு என்னோடய டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் மூவி சைன் பண்ணும்போது நம்ம ஒரு புது மூவி சைன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நல்லா டீம் பேனரில் அப்படி எனக்கு சந்தோஷம் இருக்குது. அதுக்கு மேலே வந்து அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட் போனேன் அப்புறம் தான் எனக்கு தெரியும் அங்கே கேமராமேன் சார் இருக்கட்டும், ப்ரொடியூசர் இருக்கட்டும், டைரக்டர் இருக்கட்டும் ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க. நம்ம ஒரு சீன் பண்ணும்போது நம்மளுக்கு திருப்பி ரீடேக் போச்சுன்னா கூட இல்லை நம்ம பண்ணலாம், இது பண்ணாதீங்க அப்படி. ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ இருக்கும் போது இவ்வளோ பொறுமையாக அப்படி பண்ணதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு 4 songs இருக்குது படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து கட்டி போட்ட கயிறு சாங். ஏன்னா அதில் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் அந்த சாங் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த சாங் பண்ணும்போது அதில் டான்ஸ் பண்ணியிருக்கு. எனக்கு டான்ஸ் தெரியாது, என்னோடய மாஸ்டருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நான் இப்போது மாஸ்டருக்கும் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணுறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது அந்த படத்தினுடைய தன்மை நமக்கு நல்லா புரியக்கூடிய அளவில் இருந்தது. மிக அழகான ஓவியம் வரைந்தது போன்ற ஒளிப்பதிவு, மிக மென்மையான அருமையான இசை, பாடல் வரிகள், அதில் நடித்த பங்கேற்ற கலைஞர்கள், இயக்குனருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ வருஷமாக நம்ம வந்து திரையுலகில் வந்து எத்தனையோ புதுமுகங்களை பார்த்துருக்கோம், புதிய கலைஞர்களை வரவேற்றிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு படத்தில் கிடைக்கிற வெற்றியோடு இல்லாமல் தொடர்ந்து இவங்க வந்து பல வெற்றிகளை அடைஞ்சு மென்மேலும் கலைகளுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லி எல்லாருக்கும், இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திருட்ரயல் படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் திருப்பதி சாருக்கும், ப்ரொடியூசர் சலீம் சாருக்கும், ரவிக்குமார் சாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு புது சென்றாயன் அந்த படத்தில் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் டைரக்ட் பேசியிருக்கேன், அந்த மாதிரி நடிச்சிருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் படம் பார்த்துட்டேன், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த திருட்ரயல் ரொம்ப நல்ல ரயில், நம்பி நீங்கள் பயன் பண்ணலாம். படம் பெரிய ஹிட்டு, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு படத்தில் பாடினது. இதுக்கு முன்னாடி ஜெயபிரகாஷ் சாருக்கு நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம், பட் இதுதான் டைம் பாடின ஒரு சூப்பர் மெலடி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல ஜெயபிரகாஷ் சாருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் அக்செப்ட் பண்ண இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னோட பெரிய பெரிய நன்றி. முன்னாடி நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, மாணிக்க விநாயகம் சார், நிறைய பேர், எல்லாருக்கும் பெரிய வணக்கம். கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் எல்லோரும் நிறைய ப்ரேயர் பண்ணிக்கணும். பாட்டாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய லெவலில் ஹிட் ஆகணும்னு நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு நம்புகிறேன். திரும்பவும் ஒரு தடவை இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த, என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ. ஸ்கிரிப்டை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் இயக்குனர் என்கிட்ட சொன்னார், இந்த கதையை நான் கண்டிப்பாக நம்ம தயாரிக்கிறேன். ப்ரொடியூசருக்கு நிறைய பேர் மூவ் பண்ணோம், ஆனால் யாரும் படம் பண்ண வரல. எங்கள் அண்ணன் சலீமானை வந்து இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணுறேன்டா சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னால் முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோன்னாரு. சரி, நான் ஓகே 2 பேரும் சேர்ந்து பண்ணுன்னு சொன்னேன். இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த எங்கள் டாக்டர் சார் அவருக்கு, டாக்டர் ராஜமுத்து சார் அவர்களுக்கு நான் நன்றி கடன் போட்டிருக்கேன். எந்த ஒரு காரணத்துலையும் ஷூட்டிங் நிற்காது, எவ்வளோ வேணாலும் ஹெல்ப் பண்ணுறேன், எவ்வளோ உதவி பண்ணுறேன் சொல்லி டாக்டர் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். சப்போர்ட்டாக இருந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தது ரொம்ப நன்றி சார், டாக்டர் சார். இங்கே திருட்டையல் டிசேபிலிட்டி அனைவருக்கும் வருக வழங்கி வைக்கிறேன். திருட்டையல் எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. முதல்ல அப்பா கிட்ட தான் சொன்னேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் டாக்டராக தான் ஆகணும்னு சொன்னாங்க. அவங்க பேசும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வந்து ஹரி. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் திருப்பதி அவருக்கு, சலீம் ப்ரொடியூசருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாடல்களும் நல்லா வந்திருக்கு. இந்த ஜெயபிரகாஷ் நல்லா போட்டிருக்காரு, அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி. எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து முத்துநகரம். இதில் வாய்ப்பு கொடுத்தது வந்து ஏ முருகன், தூத்துக்குடியை சேர்ந்த எங்கள் அத்தான் தான் படம் பண்ணாங்க. சொந்த படமாக எடுத்து சில சூழ்நிலையில் அப்படி ஆயிடுச்சு, ஓரளவு நார்மலாக போனது. ஆனால் இந்த படம் அதோடைய வெறித்தனமாக இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இந்த படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஜெயிக்கும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போதுமே வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற போது ஒரு 20 வருஷம் நான் வந்து சினிமாவுக்கு வந்து 94 வந்தேன். என்னோட இப்போ 2வது படம் போயிட்டுருக்கு.
ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு இயக்குனராக வந்து பயணிக்கணும். அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அதை சமாளித்து இயக்குனர் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதுக்கு உறுதுணையாக இருந்த என் நண்பர் வெங்கடேஷ், அப்புறம் ராம், எங்கள் ஊரை சேர்ந்த நண்பர்கள், அப்புறம் என்னுடைய ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்கிறேன். இந்த படம் ஜெயிக்கணும், உங்களுடைய ஆதரவு வேணும். எங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். விஜய் வால்சன் சார் பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்கும். அது ட்ரெய்லரு RR பண்ணிட்டாப்புல, மாரி சார் எடிட் பண்ணிட்டாப்புல, மியூசிக் டைரக்டர் சார் வீட்டில் வந்து ட்ரெய்லர் பார்க்குறோம். பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அப்படி அழுகிறாரு. அவன் நம்ம ரவி வந்து யாரும் இல்லை, முத்துநகரம் என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தில் கடைசி அசிஸ்டண்ட் தான் ரவிக்குமார். அவன் அழும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அழும்போது எனக்கு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா எனக்கு வந்து சரி என் படத்தை பார்த்து என் ட்ரெய்லர் பார்த்து நீ உனக்கு கண்ணீரே வர்ற அளவுக்கு, ஆனந்த கண்ணீர் சார் அது, அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு இந்த படம் வந்து வந்திருக்கு அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு உற்சாகமாக உழைக்கக்கூடியவர் ரவிக்குமார். இதை விட இந்த படம் எங்கள் டீமை காப்பாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கிறது AST சலீம், ட்ரிபிள்எக்ஸ் மூவிஸ். அவங்க சலீம் சார் தான். ஏன் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து ரவி சாரை மிஞ்சி சில விஷயங்கள் செலவு பண்ணி இந்த படத்துக்கு பிரம்மாண்டத்தை சேர்த்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் ஜிம்மி ஜிப்பு கொடுக்கறது, எந்த டெக்னீஷியன் கேட்டாலும் கொடுக்கறது, எல்லாமே பெரிய பெரிய டெக்னீஷியன் தான். ஃபைட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கில்லி படம் பண்ணவர், டிசைனர் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, துப்பாக்கி இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண ஒரு டிசைனர். அந்த ஒர்க்கு வேணும், நல்ல டேலண்டாக வேணும்னா அதுக்கு காரணம் வந்து சலீம் சார் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ரைட்டர், அவங்கெல்லாம் 500 பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய சிங்கரை வச்சு நாங்கள் சிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா திவார் சார்லாம் வின் பண்ணி உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல சிங்கர் காணாப்பாள சார், இந்த மாதிரி ஹரிச்சரன் சார், இந்த மாதிரி எல்லா சிங்கரும் போட்டு நல்லா இந்த படத்தை வரதுக்கு காரணம் AST சலீம் சார். அவங்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக்கிறேன். என்னங்க, நம்ம கோலிவுட் அன்கட்ல வந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Swapna saying tata bye-bye from you. Bye.